بسم الله الرحمن الرحيم حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. رواه مسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமாக்களே, இந்த மதரசாவினுடைய மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸில் கண்ணியங்கள் மாண்புகள் நிறைந்த இந்த வெள்ளி இரவில் இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் நம் அனைவர் மீதும் எம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக. உன்னதமான முபாரக்கான இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல நாளை சொர்க்கத்திலும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தருவானா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள் 70 வருடங்களுக்கு இடைப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயித்து சொன்னார்கள். எத்தனையோ பல நபிமார்கள் வந்து சென்றார்கள். அத்தனை நபிமார்களுடைய சமூகத்தினரும் இந்த உலகத்தில் நூற்றாண்டுகளாக வாழ்ந்து வரலாறு படைத்து சென்றிருக்கிறார்கள். இறுதியாக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். இந்த முழு உலகத்திற்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக அல்லாஹ் தன்னுடைய இறுதி நபியை அனுப்பி வைத்திருக்கிறான். இதைவிட ஒரு பெருமை ஒரு மனிதனுக்கு எதுவாக இருக்க முடியும்? இதைவிட ஒரு பெருமை கிடைக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கிடைக்க முடியாது. அல்லாஹுடைய அழகு திருநாமங்களில் ஒன்று அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அன்பாளன். அந்த ரஹ்மான் என்ற அடிப்படை சொல்லிலிருந்து பிறந்ததுதான் ரஹ்மான். அந்த பெயரை அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான். அந்த நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் இந்த உலகத்திலே சிறந்த சமுதாயமாக இருக்கிற கைர உம்மத், சிறந்த சமுதாயம். நூற்றாண்டுகள் வாழ்ந்து சென்றவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கைர உம்மத் என்று சொல்லவில்லை. 60 வருடங்கள் 70 வருடங்கள் வாழுகின்ற இந்த குறுகிய கால சமூகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா புகழ்ந்து பேசுகிறான், கைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். எதனால் சிறந்தவர்கள்? உங்களுடைய பண்பாட்டால் நீங்கள் சிறந்தவர்கள், உங்களுடைய நடத்தையினால் நீங்கள் சிறந்தவர்கள், உங்களுடைய நற்குணத்தால் நீங்கள் சிறந்தவர்கள், பெரியவர்களை மதிக்கின்ற அந்த உயர்ந்த குணத்தால் நீங்கள் சிறந்தவர்கள், உங்கள் வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை நீங்கள் இரக்கம் காட்டி அவர்களை அரவணைக்கிறீர்கள், அதனால் நீங்கள் சிறந்தவர்கள், பலகீனமான மக்களுக்கு நீங்கள் உதவிக்கரம் நீட்டுகிறீர்கள், அதனால் நீங்கள் சிறந்தவர்கள் என எண்ணற்ற பல சிறப்பம்சங்களை வைத்து அல்லாஹுடைய குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலே வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள். மக்களுக்கு நன்மையான காரியத்தை ஏவுவது மட்டுமல்ல, நீங்கள் முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கிறீர்கள். உதாரணமாக, ஒரு மனிதர், ஒரு பிள்ளை இடது கையினால் தண்ணீரை குடிக்கின்ற போது அது தவறு, இது இஸ்லாத்துடைய சுன்னாவுக்கு மாற்றம் என்பது எங்களுக்கு தெரிகிற போது முதலாவதாக அந்த பிள்ளையை நாம் திருத்த வேண்டும். வலது கையினால் குடியுங்கள். ஒரு தவறை காணுகிற போது அந்த பிள்ளையை சுட்டி காட்ட வேண்டும். அதற்கு முன்னால் என்னிடத்திலே அந்த வளமை நல்ல பண்பு இருக்க வேண்டும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் இடது கையினால் சாப்பிடுகிறாரோ இடது கையினால் குடிக்கிறாரோ அது ஷைத்தானுடைய பண்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதனால் தான் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து புகழ்ந்து பேசுகின்றான். ஆக சிறந்த சமுதாயமாகிய நாங்கள் இந்த உலகத்தில் 200 வருடங்கள் 300 வருடங்கள் வாழ்வதுதானே நியாயமானது. அப்படியான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா எங்களுக்கு யாருக்கும் தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், 60 வருடங்கள் 70 வருடங்கள், மிஞ்சி போனால் 80 90 70 வாழ்வது அது சராசரி அல்ல. அது அல்லாஹு தஆலா சில மக்களுக்கு ஆயுளை நீட்டி கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். கைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் ஒருவருக்கு அல்லாஹு தஆலா லாங் லைஃப் நீண்ட ஆயுளை கொடுத்து அதிகமாக சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ இவர்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 78 வயதாக இருக்கும் ஒரு தொழுகையை அவர் தவற விட மாட்டார். 82 வயதாக இருக்கும் அல் குர்ஆனை பார்த்து பார்த்து ரசித்து ஓதுவதிலேயே தன்னுடைய கண்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார். வயது செல்ல 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 அல்லாஹ்வை நெருங்குவதிலே அவர் பேரார்வம் கொண்டிருப்பார். இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த சமூகத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்கள், மிஞ்சி போனால் 70 வருடங்கள். இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா நபிகளாருடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உம்மத்தினருக்கெல்லாம் உறுதிப்படுத்தினார். எப்படி? தன்னுடைய ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலமே 63 ஆண்டுகள் மாத்திரம்தான். நபிகளார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 63 ஆண்டுகள் மாத்திரம்தான். நீங்கள் எம்மாத்திரம் என்ற கேள்வி அல்லாஹ் கேட்காமலே எம்மை பார்த்து அல்லாஹ் உணர்வு பெற செய்திருக்கின்றார். ஏன் ஆடுகிறீர்கள்? ஏன் இந்த ஆட்டம்? ஏன் இந்த மனக்குழப்பம்? ஏன் இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் போட்டிகள், பொறாமைகள், கழுத்தறுப்புகள்? உங்களுக்கு எது கிடைத்திருக்கிறதோ அல்ஹம்துலில்லாஹ் என்று வாழுங்கள். லா தஹாசது, எனக்கு கிடைக்காத ஒன்று உனக்கு கிடைத்திருக்கிறது என்று அவனை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். வலா தபாகது, குரோதம் வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம். வலா தகாதஉ, என் நிலையிலும் நீங்கள் அவரோடு துண்டித்து வாழ வேண்டாம், சேர்ந்து வாழுங்கள். வலா ததாபரு, மஸ்ஜிதிலே காணுகிற போது, மையத்து வீட்டிலே காணுகிற போது, கல்யாண வீட்டிலே காணுகிற போது, எங்கு கண்டாலும் முகத்துக்கு நேருக்கு நேராக அவரை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டும் காணாதை போல முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வான, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நஹனு கஸம்னா, உங்களுக்கு மத்தியில யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுப்பதை நான் நிர்ணயித்திருக்கிறோம். வேறு யாராலும் முழு உலகமும் சேர்ந்தாலும் ஒரு பைசா கூட உங்களுக்கு தர முடியாது. அல்லாஹு தஆலா யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழச் செய்கின்ற ஆற்றலை அல்லாஹு தஆலா தான் நிர்ணயித்திருக்கிறார். நீங்கள் ஏன் பொறாமைப்படுகிறீர்கள்? மனிதன் எல்லாவற்றையும் பார்த்து பொறாமைப்படுவான். ஒன்னை மாத்திரம் பார்த்துத்தான் பொறாமைப்பட மாட்டான். என்ன அது? மௌத்து. ஒருத்தனுக்கு மௌத்து வந்துட்டால் அவனுக்கு வந்த மௌத்து எனக்கு வந்திருக்கு இல்லையே, அதுல மட்டும்தான் மனிதன் பொறாமைப்படுறது இல்லை. மற்ற எல்லாத்திலும் வயிறு எறிந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாவால வாயால பேசி பேசி சிரித்துக் கொண்டிருப்பார். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த குறுகிய கொஞ்ச கால வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வளமாக, சந்தோஷமாக, பூரணமான பொருளாதார வர்க்கத்தோடு வாழ்வது? கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் திருப்தியாக வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா தந்திக்கிற வாழ்க்கை கொஞ்ச கால குறுகிய கால வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கையை தான் நல்லா தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நான் தவற விட்டு விட்டால் இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில நான் நல்லா வாழ இயலும் என்று எங்களுக்கு யாருக்காவது தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை.
ஹயாத்து துன்யா, அந்த துன்யாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை. அதை கரெக்டாக வாழுங்கள், திட்டமிட்டு வாழுங்கள். யாருக்காக உங்களை நீங்கள் நோகித்துக் கொள்ளாதீர்கள், மற்றவர்களுக்காக வாழாதீர்கள், நீங்கள் உங்களுக்காக வாழுங்கள். அல்லாஹு தஆலா தந்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை சரியாக முறையாக வாழுங்கள், அனுபவித்து வாழுங்கள். வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல எப்படி ஒரு பரக்கத்தான அபிவிருத்தியான ஒரு நடுநிலையான வாழ்க்கை வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அதிகமாக ஓதுவார்கள். எல்லா நபிமார்களும் துஆ ஓதி இருக்கிறார்கள், துஆ கேட்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ தான் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வஃபில் ஆখিরাতি ஹஸன வகினா அஸாபன்னார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 வருடங்கள் நபிகளாருடைய வீட்டிலே வாழ்ந்தவர்கள். அந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலை வேளையிலே நபிகளாருடைய வீட்டிலே சமைத்து உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கும், கஷ்டத்தோடு வாழ்வார்கள், பசியோடு ஒட்டிய வயிறோடு நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 2 ரக்அத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள், பல துஆக்களை கேட்பார்கள். அதில் 2 துஆக்களை மறக்க மாட்டார்கள். முதலாவது துஆ, அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மதிக், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்துடைய பாப கதவை எனக்கு திறந்துடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எதில இருக்குது? எங்களுடைய தொழிலிலே இருக்குது, எங்களுடைய வருமானத்தில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தந்த அந்த கொஞ்சமான ஹலாலான சம்பாத்தியத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் போதுமாக்கி வைத்திருக்கிறான். நாங்கள் வாழும் வீட்டிலே அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கிறான். நாங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் அல்லாஹ் ரஹ்மத்தை வைத்திருக்கின்றான். எங்களுடைய பிள்ளைகள் ரஹ்மத், எங்களுடைய மனைவி ஒரு ரஹ்மத். எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி நாம் வளருவதை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற எம்முடைய அருமையான பெற்றோர் ஒரு ரஹ்மத். எத்தனையோ பல மக்கள் மஸ்ஜிதுக்கு வந்து செல்ல முடியாமல் வீட்டோடு இருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அடிக்கடி பள்ளிக்கு வந்து செல்லுகிறோமே, தொழுகிறோமே, சமூக சேவையில் ஈடுபடுகிறோமே. நான் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல, என்னை போல மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று பிறர் நலம் பேணுகின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற ரஹ்மத். நபிகளார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ, யா அல்லாஹ் எனக்கு திறந்து விடு. எதனை? அபுவாப், கதவுகளை. பாபுண்டா ஒரு கதவு, அபுவாப்னா புளூரல், பல கதவுகளை எனக்கு திறந்து விடு. ரஹ்மா, உன் ரஹ்மத்துடைய எல்லா கதவுகளையும் திறந்து விடு. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தொழுது கேட்கிற எனக்கு தராம அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய பாவிக்கு அல்லாஹ் திறந்து கொடுக்க போகிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என் உம்மத்திலே இருக்கிற எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிற போது அல்லாஹ்வுடைய வீட்டின் வாசலிலே வைத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டு உள்ளே வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு உங்களை அப்படி அரவணைத்துக் கொள்வார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய வீட்டிலே அடுப்பு பற்ற வைக்க முடியாத வறுமை நிலையிலே 2 ரக்அத் தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். இந்த துஆவை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்பார்கள். இரண்டாவது கேட்பார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவுடைய இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தா யா அல்லாஹ், அதைத்தா இதைத்தா என்று ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு கேட்க மாட்டார்கள், கொமனாக ஜெனரலாக கேட்பார்கள். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை இருக்கிறது அத்தனையும் தா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்ன? எனக்கு எது கிடைத்தால் நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியுமே. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன என்ன சந்தோஷத்தை தரக்கூடிய உன்னுடைய வளங்கள் இருக்கிறதோ, நிஅமத்துகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தா.
இந்த உலகத்திலே நிம்மதி சந்தோஷமாக 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா? ஆகிரத்துல போய் தலை குனியலுமா? அவமானப்படையலுமா? எத்தனை பல மக்கள் எங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உலகத்துல என்ன ஆட்டம் போட்டீங்க, இங்க பாருங்க பண்ற பாட்டை. மறுமையில் ஒளிவு மறைவு இருக்காது அல்லாஹ்வுடைய கேள்விக்கு. உலகத்தில நடித்தவர்கள், உலகத்திலே ஆட்டம் போட்டவர்கள், உலகத்திலே எல்லா காரியங்களை மறைமுகமாக செய்தவர்கள் அங்கு மறுமையிலே மாட்டிக்கொள்ளுவார்கள். உலகத்தில் எப்படி அல்லாஹ் சமூக அந்தஸ்தோடு கண்ணியமாக சிறப்பாக இந்த உலகத்தில் என்னை வாழ வைத்தாயோ, அதே போல ஆகிரத்திலும் யா அல்லாஹ் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் எனக்கு தந்து என்னை கண்ணியப்படுத்துவாயா. மூன்றாவது துஆ என்ன? வகீனா அதாபன்னார். என்னையும் என் குடும்பத்தையும் என் சமூகத்தை, என்னை விரும்பக்கூடியவர்களையும் நான் விரும்பக்கூடியவர்களையும் யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயா. முக்கியமான 3 முத்தான அம்சங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவிலே கேட்காமல் தங்களுடைய துஆவை முடிக்க மாட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், காலையில நபிகளாருடைய வீட்டிலே அடுப்பு பற்ற முடியாத அளவுக்கு வறுமையாக இருக்கும். தொழுவார்கள், அல்லாஹ்விடத்திற்கு துஆக்களை கேட்பார்கள். மாலை நேரமாகிற போது வீட்டிலே சமையல் அங்கே தயாராகி கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு கண் முன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கண்டவர்கள் ரஹ்மத்துடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி நாங்கள் அருளாக நாங்கள் மாற்றிக்கொள்வது? தொழுகை, துஆ. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளாரிடத்திலே வந்து திருமணம் முடித்ததற்கு பிறகு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, நபியே நாயகமே, எவ்வளவுதான் உழைத்தாலும் மறுநாள் நான் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் கையில மடியில ஒன்றுமே மிச்சம் இல்லை. பொருளாதார நெருக்கடி, எக்கானமிக் கிரைசிஸ் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் உழைத்தாலும் 2 நாள் வேலைக்கு தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் வீட்டிலே வறுமை நிலை ஏற்படுகிறது. ஒன்றுமே கையில மிச்சம் இல்லை. தன்னுடைய நிலையை சொல்லார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அமல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அனஸ், உங்களோட வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள் எடுத்துவாங்க. அல்லாஹு தஆலா பொருளாதார வறுமையிலிருந்து, நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பு. முதலாவது சொன்னாங்க, தொழிலுக்கு போறத விட்டுறாதீங்க, சோம்பேறியாக ஆகிடாதீங்க, தொழில் செய்யுங்க, உற்சாகமாக இருங்க. 2வது சொன்னார்கள், உங்களோட வீட்டுக்கு நீங்க என்ட்ராகும் போது, நுழையும் போது, வீட்டுக்கு தொழிலுக்கு போனீங்கன்னா, வீட்டை விட்டு எங்கேயாவது போனீங்கன்னா, பள்ளிக்கு போறீங்க, கடைக்கு போறீங்க, ஜனாசா வீட்டுக்கு போறீங்க, எங்க போனாலும் சரி, மீண்டும் வீட்டுக்குள் வருகிற போது சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வராதீர்கள். வீட்டுக்குள்ள யார் ஒருவர் சலாம் சொல்லாமல் நுழைகிறாரோ, இப்லீஸ் ஷைத்தானை பார்த்து சொல்லுகிற, அந்த வீட்டுக்குள்ள தங்குறதுக்கு எல்லாருக்கும் இடம் இருக்கு, நீங்க எல்லாரும் வாங்கோன்னு சொல்லி சலாம் சொல்லாமல் உள்ளே நுழைகின்ற மனிதனோடு ஷைத்தான் உள்ளே நுழைந்து கொள்கிறான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலவாசல்ல வீட்டுல வைத்து உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றோருக்கு சலாம் சொல்லுங்கள். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதல்ல, சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அல்லாஹ்வுடைய நிம்மதி சந்தோஷம் உங்கள் மீது உண்டாகட்டும், உருவாகட்டும். எங்கடவங்க ரஹ்மத்தை விட்டுறது, பரக்கத்தை விட்டுறது. அதனாலதான் இந்த குழப்பம். சலாம் எல்லாரும் சொல்றதுதான், தாரு சலாம் சொல்றது இல்ல. மதரசாக்கு ஓத போன எங்கட பிள்ளைங்க சலாம் சொல்லிட்டு தான் வாரது. ரோட்ல அங்க காண்ற நேரத்துல சலாம் சொல்றதுதான். எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், ரஹ்மத்துல்லாஹு விட்டுறது, பரக்காத்தை விட்டுறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை காணுகிற போது 3 விதமான நற்பண்புகளை அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு முஸ்லிம் நேரத்தை தூரத்துல கண்டுட்டு அவரை பார்த்து புன்முறுவலோடு அவரை பார்த்து சிரிப்பது சதகா, தர்மம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை பார்க்கிற போதே தர்மம், சதகா, சிரிக்க வேண்டும். 2வது, அவரை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும்.
மூன்றாவது கை கொடுத்து முசாஃபஹா செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு முஸ்லிம்கள் ஒருவர் மற்றவருடைய கையை பிடித்து முசாஃபஹா செய்து தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களையும் என்னையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக என்று இரண்டு சகோதரர்கள் கைபிடித்து முசாஃபஹா செய்து பிரிவதற்கு முன்னால் அவர்கள் இருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அற்பமாக அலட்சியமாக கருதாதீர்கள். வலோ அன் தல்கா அகாக பிவஜ்ஹின் தலீக், உங்களோட சகோதரனை பார்த்து நீங்கள் சிரிப்பது கூட சதகா என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு முஸ்லிமை காணுகிற போது இந்த மூன்று அமல்களை நாம் செய்ய வேண்டும். முதலாவது கண்டவுடன் சிரிக்க வேண்டும், இரண்டாவது சலாம் சொல்ல வேண்டும், மூன்றாவது கை கொடுத்து முசாஃபஹா செய்ய வேண்டும். நபிகளார் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லாமல் நுழையாதீர்கள், சலாம் சொல்லுங்க. அங்க இருக்கிறது யாரு? உங்களோட மனைவி இருக்கிற, உங்களோட மனைவிக்கு நீங்க சலாம் சொல்லாட்டி வேற யாரு சொல்றது? உங்களை பெற்று வளர்த்து உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் சலாம் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்யவில்லை என்றால் வேறு யார் அவர்களுக்கு துஆ செய்ய போகிறார்கள்? உங்களோட வீட்டுல யார் இருக்கிறது? நீங்க பெற்று வளர்த்த உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து நீங்க சலாம் சொல்லாட்டி வேற யாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல போறது? இந்த மூன்று சாரார்களில் ஒருவராத்தான் எங்க வீட்டுல ஆரம்பிக்க போறாங்க. நாலாவது மனிதர் புறத்திலிருந்து யாரும் வந்து உட்கார போறல எங்க வீட்டுக்குள்ள. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்குள் நுழையும் போது சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. இப்படி சொல்லி உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள், வறுமை நிலையை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 120 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பொருளாதாரத்தில் மாத்திரமல்ல, குழந்தை செல்வங்களில் மாத்திரமல்ல, பேர பிள்ளைகளில் மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா அவருடைய ஆயுளிலும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்தான். மதீனாவில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களில் ஒருவராக வாழ்ந்தவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கற்ற பாடங்கள் இந்த உம்மத்தினருக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள், நான் திருமணம் முடித்த புதிய கணவனாக இருக்கிற போது என் கஷ்ட நிலையை என் உயிரிலும் மேலான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் சொன்னபோது நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், இந்த அமலை செய்யுங்கள் என்று. அன்று முதல் இன்று வரை நான் செய்து வந்ததனால் அல்லாஹு தஆலாவுடைய பரக்கத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட பரக்கத்தை சொல்லுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்ச கால வாழ்க்கை வாழப் போகிறோம். அந்த வாழ்க்கையை நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பல வகையிலும் வருமானங்கள் வந்து கொண்டிருக்குது. ஆனா வர்ற வழி ஒன்றாக இருக்கும், அது செலவழிக்கக்கூடிய பல வழிகளாக இருக்கும். எங்கால வருது எங்கால போகுது தெரியாது, கையில ஒன்றுமே மிச்சம் இல்லை. அதுதான் நெருக்கடியான வாழ்க்கை, கவலையான வாழ்க்கை, என்ற நேரம் துக்கம் நிறைந்த வாழ்க்கை. மனசுல மகிழ்ச்சியில சந்தோஷம் இல்லை, மனிதன் நிம்மதியை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆக அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு எல்லா கைறுகளையும் பரக்கத்துகளையும் தந்திருக்கிறான். இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக அல்லாஹு தஆலா எங்களை பிறக்க செய்திருக்கிறான். சிறந்த நபியினுடைய கைர் உம்மத்தாக அல்லாஹ் இந்த பூமியில எங்களை வாழ வைத்திருக்கிறான். வாழும் காலம் வரைக்கும் சிறப்பாக நாம் வாழ வேண்டும். அதற்கான ஒரே ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதற்கு அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொள்வதோடு, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வருவதற்கு பிரதான வழி. குர்ஆன் ஓதப்படுகிற வீடுகளில் ஷைத்தான் குடிகொள்ள மாட்டான். குர்ஆன் ஓதப்படக்கூடிய மனிதனுடைய உள்ளம் இருட்டாக இருக்காது, பாழடைந்த வீடாக இருக்காது. ஒரு மனிதர் குர்ஆனை ஓத ஓத அவருடைய கல்பு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். கபருடைய வாழ்க்கையில அது ஒளிமயமானதாக, அந்த கபருடைய வாழ்க்கையில் அந்த குர்ஆன் அவருக்கு பிரகாசமானதாக வந்து நிற்கும். அவருடைய வீட்டிலும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ரஹ்மத்தை கொண்டு இறக்குவான் குர்ஆன் ஓதக்கூடிய வீடுகள்ல.
மதரசாக்கள்ல ஓதக்கூடிய எங்களுடைய சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? குர்ஆன் ஓதுறாங்க. ஆனா பெரியவங்க ஓதுறாங்களா என்ற ஒரு கேள்வி இருக்குது. பெரியவங்க ஓதுறாங்களா? பெரியவங்க ஓதினாலும் கூட சில குறிப்பிட்ட தெரிவு செய்யப்பட்ட சூறாக்களை மட்டும் ஓதுறாங்க. சூரா யாசீன ஓதுறாங்க, முல்க ஓதுறாங்க. அப்படி அல்ல குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு தரத்தீப் இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு. நாளாந்தம் ஓத வேண்டும், தொடராக ஓத வேண்டும். அதற்கென்று சில இருக்கக்கூடிய ஆதாப ஒழுங்குகளை பின்பற்றி ஓதணும். முடியுமான வரைக்கும் ஓதினத்திற்கு பிறகு எதுல நிப்பாற்றமோ அதிலிருந்து அந்த கராத்தை தொடர்ந்து ஓதணும். சூரா யாசீன மட்டும் காலமெல்லாம் 60 வருஷங்கள் ஓதி வந்த சூரா துஹான ஓதுறதாரு. சூரா ஆல இம்ரான நான் எப்ப ஓதுறது? சூரா பக்கரா எனக்கு உரியதல்லையா? சூரத்துன் நிசா எனக்கு ஓதுவது என்ன ஹராமா? சூரா இப்ராஹிம ஓதுவதார். சூரத்துர் ரஹ்மான ஓதுறது என்னுடைய நாவுக்கு நான் எப்ப என்ற நாவுல அர் ரஹ்மான் அர் ரஹ்மானுடைய பெயரை நான் எப்போது உச்சரிக்க போகிறேன்? காலமெல்லாம் 50-60 வருஷம் யாசீன் மாத்திரம் தான். இதுதான் சூறாவில் இருக்கக்கூடிய குர்ஆன் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பழக்கம். இந்த பழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன். இந்த குர்ஆன் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத் சாட்சி சொல்ல போகிறது. اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. குர்ஆன் ஓதிக்கொண்டே இருங்கள். எல்லா பக்கங்களிலும் உங்களுடைய கண் பார்வை போயிருக்க வேண்டும். எல்லா ஆயத்துக்களையும் இந்த நாவு உச்சரித்திருக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளையில அந்த குர்ஆன் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்து மன்றாடி அந்த சொர்க்க பாக்கியத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் எல்லா பக்கத்தையும் ஓதுங்கள். அது எல்லாமே எமக்குரியதுதான். தொடராக ஓதுங்கள். வறுமை நிலை நீங்கும். பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். பிள்ளைகளை சாலிஹீன்களாக முத்தகீன்களாக துஆ செய்யக்கூடிய நல்ல பரம்பரையில் அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். நாம் மரணித்து மண்ணறைக்கு போனாலும் நம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல சமுதாயத்தை இந்த பூமியில் அல்லாஹ் தஆலா வாழ வைத்துக் கொண்டே இருப்பான். குர்ஆனுடைய ரஹ்மத். இறுதியாக ஒன்றை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். புதுமண தம்பதிகளாக கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்த ஒரு யூத மதத்தை சார்ந்தவருடைய ஈத்தமர தோட்டத்துக்கு நாளாந்தம் தொழிலுக்கு செல்லுவார்கள். அங்கு இருக்கக்கூடிய 100கணக்கான ஈத்த மரங்களுக்கு ஆழமான கிணத்திலிருந்து தண்ணி எடுப்பதும் ஊற்றுவதும் தான் இவருடைய வேலை. மாலை நேரமாகினா அத்தனை வேலைகளை முடித்து விட்டு தண்ணி ஊற்றி முடித்து விட்டு அன்றைய கூலியை வாங்கி கொண்டு வந்து மனைவியுடைய கையில கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலும் அவ்வளவு பெரிய முன்னேற்றம் கிடையாது. இவ்வளோ சிரமப்பட்டு அர்ப்பணிப்போடு களைத்து உழைத்து வெயில் மழை பாராமல் உழைத்து சம்பாதித்தாலும் 2 நாளைக்கு வேலைக்கு போகலாட்டி ஒன்றுமே கையில இல்லாத நிலை. நபிகளாரிடத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த வறுமை நிலை, கஷ்டமான நிலையை போக்குவதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வழிகாட்டல்களை கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழிலுக்கு போற மாதிரி போங்க, ஹலாலாக சம்பாதிக்கிற அதுலதான் அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறார். சோம்பேறியாக இருக்க வேணாம், தொழிலுக்கு போங்க. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டுக்கொண்டு போங்க. காலையில தொழிலுக்கு போறதுக்கு முன்னால, ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னால நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த தொழில் செய்யறதுக்கு வீட்டை விட்டு போறதுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்க. துஹாவுடைய தொழுகை. அல்லாஹ் அதுல பரக்கத்து வைத்திருக்கிறான். காலையில கூட்டிலிருந்து வெறும் வயிற்றோடு பறவைகள் செல்லுவதை போன்று நீங்கள் இன்றைக்கு என்ன கிடைக்கும், எப்படி இந்த வியாபாரம், எனக்கு எப்படியான ஒரு சந்தோஷமான இன்றைய நாளை கழிய போகுது யாருக்கும் தெரியல. காலை நேரத்தில் வரும் வயிற்றோடு சென்ற பறவை மாலை நேரத்தில் தன் கூட்டை நோக்கி வருகிற போது எவ்வாறு வயிறு நிறைந்த நிலையில் திருப்தியோடு தன் இல்லம் வந்து கூட்டோடு சேர்ந்து குஞ்சுகளோடு சந்தோஷமாக வாழ்கிறதோ, இதே போல அன்றைய நாளினுடைய பரக்கத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் வீட்டிலிருந்து புறப்படுகிற போது 2 ரக்காத் துஹா தொழுது கொள்ளுங்கள்.
உங்கள் காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுவான். இரண்டாவது சொன்னாங்க, துஆ கேளுங்க அலி, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃضلிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக். யா அல்லாஹ், இந்த நேரத்திலேயும் ஹராமான ஒரு சதமாவது என்னுடைய வயிற்றை நிரப்பி விடாமல் பாதுகாத்து, ஹலாலான வருமானத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை போதுமான வாழ்க்கை வாழவை. இறுதியாக கேட்டார்கள் ஒரு அருமையான துஆ, வஅக்னினி, என்னை செல்வந்தனாக வாழவை யா அல்லாஹ். வஅக்னினி, என்னை செல்வந்தனாக வாழவை. பிஃضلிக, உன்னிடத்தில் இருக்கிற கொடைகளை எனக்கு தந்து என்னை செல்வந்தனாக வாழவை. அம்மன் சிவாக், என் தேவைகளை மற்றவரிடத்தில் சொல்லி கை நீட்டி யாசகம் கேட்கிற நிலையிலிருந்து ரப்பே ரஹ்மான், என்னையும் என் சமூகத்தையும் என் பரம்பரையை யா அல்லாஹ் உதவி பெறுகிற நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள் என்று கேட்குமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக், ஹலாலான வருமானத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை வாழவை. ஹராத்தை விட்டும் பாதுகாத்து. வஅக்னினி, என்னை செல்வந்தனாக நல்ல சிறப்போடு வாழவை. மற்றவர்களிடத்தில் என் தேவைகளை சொல்லி யாசகம் கேட்கிற உதவி பெறுகிற நிலையிலிருந்து ரப்பே ரஹ்மானை என்னையும் என் பரம்பரையும் பாதுகாத்து. அல்லாஹு தஆலா அந்த குடும்பத்தை பரம்பரையை பாதுகாத்தானா இல்லையா? இது ஒரு பிரபலியமான துஆ. இந்த துஆவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காலையில 2 ரக்அத் தொழுதுட்டு இந்த துஆவை ரப்பிடத்துல கேட்டுட்டு நாங்க எங்களோட தொழிலுக்காக வேலைக்காக எங்களோட வீட்டை விட்டு போனா, வீட்டை விட்டு வெளியே போற நேரத்துல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, உன்னின் மீது என் காரியங்களை பொறுப்பு சாட்டி விட்டு உன் பெயரை சொல்லியே நான் போற வழிய. அல்லாஹ் சொல்றான், என் அடியானே நீ போ, உன் காரியங்களை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன். எண்ணியத்திற்குரியவர்களே, நாளாந்த வாழ்க்கை இஸ்லாம் எங்களிடத்தில் இருக்குமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும், சந்தோஷமானதாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஹலாலான ரிஸ்கை தந்து இந்த பூமியில எம்மை வாழ வைப்பான். நம் பரம்பரையை பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா வாழ வைப்பான் என்ற செய்தியை இந்த வெள்ளி இரவையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் எடுத்து நடப்பதற்கும் சிறந்தவர்களாக ஹைர உம்மத்தின் நபியாக சிறப்பாக வாழ்வதற்கு யா ரஹ்மானே நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. இவ்வாறான ஒரு முபாரக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நல்லவர்களுக்கு இந்த மஸ்ஜிதினுடைய மதரசாவினுடைய நிர்வாகத்தினருக்கு மனமாற நன்றி தெரிவித்து அவர்களுக்கு உளப்பூர்வமாக துஆ செய்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.